எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாகுல் நானு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பத்தி பேச போறோம். லாகுல் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு எப்படி சன் தெரியும் அப்படின்னு கேட்டாரு இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்க முன்னாடி. இப்போ சன்ரைசர்ஸ் தான் பத்தி பேச போறோம். ட்ரேடர் அவுட் வந்து முகமது ஷமி ஃபர்ஸ்ட். இது வந்து தேவையான ஆணியா தேவையில்லாத ஆணியான்னு ஃபர்ஸ்ட் பேசுங்க. அதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் ஆனதையும் டீமையும் படிச்சிடுறேன். அப்புறம் அதர்வா டைடே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சச்சின் பேபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அபினவ் மனோகர், வேன் முல்டர், ஆடம் ஜாம்பா, சிமர்ஜித் சிங், ராகுல் சாகர் நோட் பண்ணுங்கப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரீட்டைன் உள்ள வந்தவங்க வந்து அபிஷேக் சர்மா, அனிகேட் வர்மா, பிரைடன் கார்ஸ், ஈஷான் மலிங்கா, ஹர்ஷ் துபே, ஹர்ஷல் பட்டேல், கிளாசன், ஈஷான் கிஷான், உனட்கட், காமிந்து மெண்டிஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், ரவிச்சந்திரன் ஸ்மரன், டிராவிஸ் ஹெட், ஜீஷான் அன்சாரி. இன்னும் 25.5% வச்சிருக்காங்க அவங்க. 10 ஸ்லாட் இருக்கு, இன்னும் 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனவங்க பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் நம்ம பிளேயிங் லெவன் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். மூணாவதா யாருக்கெல்லாம் அவங்க பொட்டன்ஷியலா போவாங்க அப்படின்னு பார்ப்போம். 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனவங்களை பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஷம்மியை பத்தி ஆரம்பிங்க. ஷம்மி கொடுத்தது நல்லதா? ஷம்மி இருக்கிற ஃபார்முக்கு கொடுக்கறதுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஷம்மி அஸ் அ பிளேயர் கொடுத்துருக்க கூடாது. பட் போன சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாததுனால அவரை வெளியே வேற உட்கார வச்சாங்க. அதுல இருந்தே கொஞ்சம் மேனேஜ்மெண்டோட மனஸ்தாபம் வந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. நான் இந்த டீமுக்கு விளையாட ரெடியா இருக்கேன். கம்மி மனஸ்தாபம் வந்துதான் எல்லாத்துக்கும் எதிராகவும் கொடுத்துட்டு இருக்காரு இன்டர்வியூ. அகர்கருக்கு எதிராக கொடுக்குறாரு, மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கொடுக்குறாரு. சாரி, அவரு பர்சனலாவும் நிறைய மனஸ்தாபத்தால நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் சமய மனஸ்தாபங்களால பல இன்டர்வியூ கொடுக்குறாரு அவரு. அதனால ஓகே, அவர் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் ரீடைன் பண்ணது கரெக்ட் தான். பட் ட்ரேட் ஏன் பண்ணியிருக்கணும்? அவருக்கு ஏன் வந்து எல்எஸ்சிக்கு நல்லது பண்ணணும்? அவர் இப்போ ஆப்ஷனில் பண்ணியிருந்தாருன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் would have gone for more money. பட் அவரை மதித்து அவர் வந்து கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கேட்டு சமூகமாக பரத் அருண் கிட்ட ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு இந்த ஃபிக்ஸ்டாக ஒரு பிளேஸ் வேணும், ஐம் கம்ஃபர்டபுள் வித், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை வந்து மதித்து பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா ஐ திங்க் தே மைட் ஹவ் ரீடைன்ட் ஹிம் ஆர் தே மைட் ஹவ் ரிலீஸ்ட். பட் ரிலீஸ் பண்ணி தான் ஓகே, அவங்க இது பண்ணி பார்த்துட்டாங்க. அவர் ஒரு பிளேயரா இது பண்ணி சரி இவ்வளோ நாள் இருக்காரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கட் ரோட்டா இருந்தா முடியாதுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆப்போனன்ட்டுக்கு பர்ஸ் போயிருக்கும். கட் ரோட்டா டேவிட் வார்னர் ரிலீஸ் பண்ணாங்களா இந்த மாதிரி? ரஷீத் கான் ரிலீஸ் பண்ணி அது வந்து வேற மேனேஜ்மெண்ட். சரி, முதலாளி என்ன நினைக்கிறீங்க ஷம்மி போனதை பத்தி? இல்ல அதான் மெயின் கன்சர்ன் வந்து பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர் இதெல்லாம் இல்லை. பட் இப்போ ரித்தம்ல வந்துட்டாரு. அவங்களோட இன்னொரு மெயின் கன்சர்ன் பேட் கமின்ஸ். இப்போ ஃபேஸ்ல வந்து இன்ஜுரி ரெகுலர் ஆகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு டைம் அவர் T20 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் டிசைட் பண்ணிடலாம், ரெஸ்ட் எடுக்கணும் நான் அடுத்த ஆஸ்திரேலியா சீரீஸ்க்காக சொல்லி மைட் லே பேக். இல்லை இன்ஜுரி ஆகி could not probably participate in the IPL. அப்படி வந்தால் ஷம்மி மாதிரி ஒரு பவுலர் அட்டாக்ல லீடிங் அட்டாக் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அவர் இல்லைன்றது இப்போ அவருக்கு ஈக்குவலண்டா அவங்களால ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம் தான். ஜெய்தேவ் உனக்கு தான் லீட் பண்ண போறாரு இப்போ. அந்த மாதிரி வந்தா ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு அவரோட நிழல் மாதிரி, பழைய ஒரிஜினல் ஹர்ஷல் பட்டேல், ஓசியில விக்கெட் எடுத்த ஹர்ஷல் பட்டேல் மாதிரி இல்ல. போன சீசன் வந்து ரொம்ப போட்டாரு. பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிட்ச்ல வந்து அப்படிதான். பட் ஹர்ஷல் பட்டேல் மாதிரி பவுலர்லாம் they need lot of help from the surface and conditions. அது கண்டிஷன் டிபெண்டன்ட் பவுலர்ஸ் அவங்கலாம். கண்டிஷன் டிபெண்டன்ட் பிளஸ் பக்கத்துல இருக்க அடுத்த பவுலரும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ரன்ஸும் போட்டுட்டு பக்கத்துல இருக்க பவுலர் வந்து இது பண்ணா கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. அதுதான் டெத்ல அவர் அதிகமா ஸ்கோர் பண்ணது. பட் அவருக்கு இங்க சப்போர்ட் ரன்ஸும் நிறைய ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் தவிர மற்ற எல்லா மேட்ச்லயும் ரன்ஸ் பெருசா ஸ்கோரும் பண்ணல. பிளஸ் சப்போர்ட் பவுலர்ஸும் பெருசா இல்ல அவருக்கு. பட் இப்போ ஐ திங்க் அவங்க மிஸ்ஸிங் வந்து மோர் ஆஃப் நியூ பால் ஆப்ஷன் வந்து இப்போ இஷான் மலிங்கா விளையாடி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். நியூ பால் ஆப்ஷன் இல்லை. இஷான் மலிங்காவும் நியூ பால்ல போடல பெருசா. ஆக்சுவலாக போன தடவை 4th தான் வந்தாரு. நியூ பால் ஆப்ஷன் இப்போ இல்லை. யாராச்சும் போய் தான் ஆகணும். தே ஹேவ் டு கெட் சம் பவுலர்ஸ். அவங்க போன தடவை அப்ஃப்ரண்டா சிமர்ஜித்தை போட்டு நல்லாவும் போட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். உடனே அவங்க பேட்டி கொடுத்தாரு அவங்க கோச். சிமர்ஜித் வந்து பிளே ஃபார் இந்தியா சூன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அதுக்குள்ள ரிலீஸ் பண்றாங்க. அவங்கள ஆசையை தூண்டுவாங்க அப்படியே. ஷம்மிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முன்னாடி யாருக்கு ஒரு ஹேசல்வுட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையோ அந்த மாதிரி ஷமிக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கஷ்டம் தான்.
நாட் அவைலபிள் மார்க்கெட்ல. அதாவது மெக்டொனால்ட்ஸ்ல பர்கர் இல்லைன்னா கேஎஃப்சில கிடைக்கலாம், பர்கர் கிங்ல கிடைக்கலாம். ஆனா அது மெக்டானல்ட்ஸ் அதுக்கப்புறம் பர்கர் ஆகாது. ஆனா இல்ல ஆனா பீஸா அதான் ஹட்ல பீஸா இல்லன்னா மெக்டானல்ட்ல அதுவும் கிடைக்குமா? கிடைக்கும்டா, கிடைக்காது. டாமினோஸ்ல கிடைக்கும். இந்த 1000 மெஸ்ல மீன் குழம்பு இல்லைன்னா தான் நீ அப்ப ஒரி பண்ணணும். ஸோ வந்து ஷமி மெக்டொனால்ட்ஸ் பர்கர் கிடையாது, 1000 மெஸ் மீன் குழம்புன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப மத்த இதெல்லாம் சொல்லுங்க. சச்சின் பேபி, அத்தர்வ டைடே, அபினவ் மனோகர்லாம் என்ன நினைக்கிற மட்டு போக வேண்டியதுதானா? இல்ல சான்ஸ் நாங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். மெக்டானல்ட்ஸ் தான். அபினவ் ரிலீஸ் பண்றது கரெக்ட் தான். ஐ மீன் கரெக்டா நம்மளே ஒரு எபிசோட் பண்ணணும்னு தான் சொன்னோம். வெரி இன்கன்சிஸ்டன்டா ரெபர்ட் டொமஸ்டிக்ல அடிக்கிறாரு. அது இன்னும் இது இருக்கும். ஐபிஎல்ல வந்து ஒரு 2 6 பயங்கரமா அடிப்பாரு மேல கிரவுண்ட்ல போற பட் அதுக்கப்புறம் அவுட் கன்சிஸ்டன்டா ஒரு இன்னிங்ஸ் கூட பெருசா விளையாடல. அண்ட் அதுவும் இல்லாம அவங்க அனிகத் வர்மா அந்த ஸ்பாட்ல வந்துட்டாரு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஸ்பின் எல்லாம் நல்லா விளையாடினாரு. பிளஸ் இப்ப பயங்கர ஃபார்ம்ல ஸ்மரன் ரவிச்சந்திரன் இருக்காரு. ஸோ ஆல்ரெடி தே ஹேவ் அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் உள்ள விளையாட முடியும்ன்ற மைண்ட் செட்ல இதுல இருக்காங்க. ஸோ தேவையில்லாத இதுதான், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட தேவையில்லை, ஆல்ரெடி தேர் அப்படின்ற. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? சச்சின் பேபி தேதியெல்லாம் கடைசியில வந்து இந்த அன்கேப் பிளேயர்ஸ் லிஸ்ட் வர்றப்ப வாரி வாரி உள்ள போட்டது. அந்த கடைசியில பெருசா அதுவும் ஆப்ஷன்ல கான்டெஸ்ட்லாம் இல்லை. அது ஓரளவுக்கு டீம் செட் பண்ண போட்ட ஞாபகம் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அது மாதிரி போச்சுன்னா பரவாயில்ல, போயிட்டு திருப்பி வேணா வாங்கிக்கலாம், இல்லை வேற யாராவது அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. அவங்களும் பெருசா ஒன்றும் கேம் டைம் கிடைக்கல. அத்தர்வா டைடே வந்து ஆக்சுவலா ஆனா நல்ல கொஞ்சம் கொடுத்த சான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றாரு, ஓரளவுக்கு டீசெண்டா பண்றாரு. பட் ஆனா எந்த டீம்லயும் கடைசி வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. அவர் கேம் வந்து இன்னும் T20 பவர் அப் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. டாப் ஆர்டர்ல சாப்பாடுலயும் அவர் ரொம்ப மோர் டைமிங் ரிலேட்டட் பிளேயர். அவர் அடியை போட்டு விட மாட்டார். இப்போ இதுல இன்னும் எனக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா, ஜாம்பா கண்டிப்பா வச்சிருந்திருக்கலாம். வரமாட்டாரு போடுறாங்க. ஓகே, அப்படின்னா ஓகே. ராகுல் சார் வச்சிருந்திருக்கலாம். நான் இதே தான் பிஸ்னாய்க்கும் சொல்லுவேன். இவங்க ஒரு சீசன் நல்லா போட்டாரு திக்வேஷ், இல்லைன்னு நான் சொல்லல. பட் தென் திக்வேஷ் பிஸ்னாயன்னா நான் இப்பவும் பிஸ்னாய் தான் சொல்லுவேன். அதே தான் ஜீசன் அன்சாரியா ராகுல் சாரா அப்படின்றப்ப நீங்க நேத்து வந்து நீ பாம்பே டெய்லருக்காக பழைய முனியாண்டி டெய்லர் எப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது இல்ல? வாஸ்தவம் தான். எனக்கு தெரியல. நேத்து வந்து பாம்பே டெய்லர் புது டிசைனா கட்டுறாரு. எனக்கு குஷ்பு மாதிரியே தைங்க, போய் குஷ்புட்டே படப்பட்டு இருந்தா வாங்கிக்க. பாம்பே டெய்லரும் வேணாம், இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு போறாங்க. போன வீடியோல வந்து நீ சொன்ன ராகுல் சார் வந்து தோனி கொண்டு வந்தாரு ஆர்பிஎஸ்சி வர்றப்ப, அதாவது பூனே சூப்பர் ஜெயின்ஸ் வர்றப்ப விளையாடுறப்ப கூட்டு வந்தாங்க. ஆனா அப்ப இருந்த ராகுல் சார் வந்து கொஞ்சம் விக்கெட் எடுத்துட்டு இருந்தார். பட் லாஸ்ட் 2 சீசன்ஸா பெருசா விக்கெட் எடுக்கல. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா விக்கெட்ஸ் தானே மெயின். இப்போ ஒரு ஸ்பின்னரா அவங்க வந்து அதை எதிர்பார்க்கறது ஸ்ட்ரைக் பண்ண எதிர்பார்க்கறாங்க. அப்படின்றப்ப அன்சாரி வந்து முதல்ல கொஞ்சம் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் கண்டெயின் பண்ணாரு. அதனால சோ தே கெப்ட் ஆன் வித் அன்சாரி. அப்புறம் அவரையும் மாத்திட்டு ஹர்ஷ்தீப்புக்கு போனாங்க. They were not consistent in giving them a long run, but Rahul Chahar has been in the circuit for a quite long time. So அப்படி இருக்கப்ப அவர்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகம். அந்த எதிர்பார்ப்பு ஒரு ஃபில்ஃபில் பண்ணல. ஸோ ரிலீஸ் ஐ மீன் 2 பேரும் க்ளோஸ்அப்பா பார்த்திருப்பாங்க. பார்த்து அன்சாரி தான் பெட்டர்னு டிசைட் பண்றாங்கல்ல. அதுக்கப்புறமும் ராகுல் சார் வச்சிருக்கிறது ஐ மீன் தேர்ஸ் நோ பாயிண்ட். 3 பாயிண்ட். ஓகே, ஸோ ரிலீஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு பிளேயிங் 11 ரெடியா இருக்கா சொல்லுங்க. பிளேயிங் 11 போடலாம், பட் நியூ பால் வேல்யூ இல்ல. ரெடி போட்டாதான் நியூ பால் 2 ஓவர். சரி, இப்ப பிளேயிங் 11 ரெடி பண்ணணும்ல. யார் என்னென்ன கேப் இருக்கு? கமின்ஸ் ஒரு கேள்விக்குறி, எப்படி வந்து ஹேசல்வுட் ஒரு கேள்விக்குறியோ அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஷமி, அது ஒரு கேப் இருக்கு, டெல்லிங் கேப் இருக்கு. ஷமிக்கு பதிலா உனத்கட் போட்டாரு. ஆக்சுவலா நியூ பால் போட்டார், நல்லா தான் போட்டாரு. பட் ஆனா உனத்கட் அவர் தான் பிரீமியம் பவுலர் அப்படின்னு வச்சுட்டு போக முடியுமா? உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், இதான்டா உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், ஈசான் மலிங்கா, பேட் கமின்ஸ், இதுதான் உங்க பவுலிங் லைனப் அப்ப, அப்படிதானே? ஹர்ஷ் துபே, நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா 2 ஓவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அப்ப எல்லாரும் போடுவாங்க, எல்லாம் கிளாஸ்ல தவிர எல்லாரும் போடுவாங்க. அப்ப இஷான் கிஷான் கிளாஸ்ல தவிர எல்லாரும் போடுவாங்க. இப்ப வந்து இருக்கிற ஸ்பின்னரை வெளியே
நியூ பால்ல உனத்கத்தும் பட் பேட் கமெண்ட்ஸ் வேணா போடலாம், இல்லாட்டி உனத்கத்தும் ஈஷான் பேட் மலிங்காவும் கமின்ஸ் ரொம்ப போடுறது. நாளாவே ஃபர்ஸ்ட் டைம் தான் போடுவாரு. பவர் பிளேல ஒரு ஓவர் போடுவாரு, அதான் மிடில் விக்கெட் தேவைன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா போடுவாரு, இல்லாட்டி டெத்ல வந்து போட்டுருவாரு. எப்ப விக்கெட் தேவையோ விக்கெட் விழுகும்னு நம்ம எல்லாம் நினைப்போம்ல, அப்ப வந்து போடுவாரு. விக்கெட் எடுத்துவார், ஹேட்ரிக்லாம் எடுப்பார். ஆமா, ஒரு பவுலர் ஒரு கேப்டனா இருக்கிறது அது பெரிய அட்வான்டேஜ். நமக்கு எப்ப விக்கெட் விழுன்னு தெரியறப்ப நம்மளே பவுலிங் போட்டுக்கலாம். நிதிஷ் உனத்கத்தும் ரெட்டி வந்து மலிங்காவும் ஸ்டார்ட் ஆக்சுவலா பண்ணலாம். வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் இதுல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நிறைய நியூ பால போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் நிறைய போட்டாரு. ம். அது அப்ப ஒரு போட்ட ஓவர் பண்றாங்க, யூஸ் பண்ணாங்க. அவரையும் அபிஷேக் இப்ப சர்மாவும் ஜெயித உனத்கத்தை வந்து எல்லா மேட்சும் விளையாடுவாரா கன்சிஸ்டன்டா? நோட் பண்றான். விளையாடுவாரு. விளையாடுவாருடா. இல்ல கேக்குறேன். கண்டிப்பா விளையாடுவாரு. எடு விளையாடுவாரு. இந்த குரூப் தான் மால்டீவ்ஸ் போற குரூப். மால்டீவ்ஸ் போகாதவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் என்ன பிரச்சனை மால்டீவ்ஸ் போகாதவரோட பிரச்சனைனா இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஏதாவது அடிபட்டு உட்காந்துருவாரு. அதுதான் அவர் அததான் காட்ட ட்ரை பண்ணாரு. நான் மால்டீவ்ஸ் கூட போகாம பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு பொன்னாட்டி பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இதாயிருச்சு. சரி, இப்ப இதுல அவங்களுக்கு தேவைன்னா யாரு தேவை ஆக்ஷன்ல? ஷமிக்கு பதிலா அது ஒண்ணு. அப்ப அது அவங்க ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இந்த இவங்கலாம் இப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் போன டீம் பார்த்தப்ப. இந்த ஆகாஷ் மதுவால், ஆகாஷ் தீப், குல்தீப் சென், இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு போவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பேக்கப் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். ஐ மீன் அது டிபெண்ட். ஆல்ரவுண்டர் தேவை. இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க ஆல்ரவுண்டரா போன சீசன் பார்க்கல. அவங்க வந்து பேட்ஸ்மேனை தான் பார்த்தாங்க. அப்போ ஒரு பேட்ஸ்மேன் தான் அந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன் இருக்காருன்ற ஏற்கனவே வெளியே. இஸ் நாட் அ லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன். மேபி அதுக்காக திரும்ப அபினவ் மனோகர் மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஒரு போலாம் டொமஸ்டிக் பேட். இன்னொன்னு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும். அதான் இந்த கார்த்திக் சர்மா இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர் வந்து அடிக்கிறது. இவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னே இருக்காங்க நிறைய பேர். போனதே ஆக்சுவலா அவங்க யூகுல் பிட் பண்ணாங்க வன்ஷ் பேடிக்கு. அவங்க தான் 55 இருக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை இது போலாம். அவரும் அவங்க லோக்கல் பிளேயர் தான். ஸோ அது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. அப்புறம் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும். அஷ்துபே அன்சாரி இருக்காரு. ஆல் அவுட் தே வில் கோ ஃபார் பிஷ்னாய். 25.5 எல்லாம் அவங்க ஐ திங்க் மேஜர் வந்து அதுக்கு தான் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஸ்பின்னரா எடுக்கணும்னு பார்ப்பாங்க. போவாங்க பிஷ்னாய்க்கு. வேற யாரும் ஸ்பின்னர்ஸ் இல்லையா பிஷ்னாய் ராகுல் சஹர் தவிர? பிஷ்னாய் ராகுல் சஹர் தவிர இருக்காங்க. பட் யாரும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஏற்கனவே இப்போ அன்சாரி ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா யாரும் இல்லை பெர்லி வெளியே பெருசா. திருப்பி ராகுல் சஹர் பேஸ் பிரைஸ் எடுக்க மாட்டாங்களா? மொத்தம் விடுவாங்களா? மொத்தம் விட மாட்டாங்க. அதான் அதுக்குதான் அந்த கேள்வி. மொத்தம் விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. அது இந்த டெல்லியில ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவரு. அவருதான் மீன் போடுறாங்க எல்லாரும். சிஎஸ்கே வந்து நாங்க ரசல் எடுத்துருவோம், இவங்க வந்து நாங்க அவங்கள எடுத்துருவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு கணக்கு போடுறாங்க. கேகே நாங்க கிரீன் எடுத்துருவோம் அப்படின்னு. அவர் வந்து அந்த டெல்லியில இருக்கவர் வந்து இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி மீன் போடுறாங்க. மட்டு சொல்ல வந்து கேங்குலின் மினிமம் 30 கோடி கேட்கணும். இவர் வந்து கரெக்டா மட்டு மாதிரி ஏத்தி விட்டுருவாரு. கேங்குலின் 25 கோடி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. என்ன 21 தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு ஏத்தி விட்டு இருக்கும்ல. சோ அதுவே உனக்கு 4 வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க பெருசா போக முடியாது. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன். டிராவிஸ் ஹெட் ஃபார்ம் ஹஸ் பீன் கைண்ட் ஆஃப் தின். அது வந்து இது பண்றது கிடையாது. இன்னும் ஒரு அக்ரெசிவ் ஓபனர், அல்ட்ரா அக்ரெசிவ் ஓபனர் போவாங்களா? அதான் அவங்களுக்கு இன்னொரு ஃபாரின் ஸ்பாட் இருக்கு இப்ப ஆக்சுவலா. ஐ மீன் இப்ப வந்து அந்த இன்னொரு ஃபாரின் நிறைய பேர் இருக்காங்களா அவங்க வெளியே? இன்னொரு ஃபாரின் ஸ்பாட் வந்து கமிந்து மெண்டஸ், என்னது இஷான் மலிங்கா, பிரைடன் காஸ். அவங்க அந்த 3 பேருமே ஐ டோன்ட் see them as 14 மேட்ச் பிளேயர்ஸ் இப்போதைக்கு இந்த செட்டப்ல. ஸோ அவங்க இப்போ பிஷ்னாய் கிடைக்கலன்னா தே கேன் கோ ஆல் அவுட் ஃபார் ஆல்சோ ஃபாரின் பிளேயர். ஒரு மேக்ஸ்வெல். அது எல்லாம் T20 வேர்ல்ட் கப் வராங்க. அதான் மேக்ஸ்வெல் தான் மெக்டொனால்ட்ஸே. எல்லா இடத்துலயும் பிரான்ச் போட்டுருவாரு அவரு. மேக்ஸ்வெல் வந்து மெக்டொனால்ட் ப்ராடக்ட் கிடையாது. அவர்தான் மெக்டொனால்ட்ஸே. எல்லா இடத்துலயும் பிரான்ச் போட்டுருவாரு. இப்ப நம்ம சென்னையில ஒரு இது இருக்குல்ல, அது பேர் என்ன? எம்ஜிஎம் இது பண்ணிருப்பாங்க. டிஸ்னி வேர்ல்ட், டிசி வேர்ல்ட் இல்லடா, நம்ம லோக்கல் பர்கர் ஜாயிண்ட். தெரியல. தெரியல. சரி வாங்க.
So, அதனால இருக்கு அதான் அதுக்கும் அவங்க போலாம். அக்ரெசிவ் ஃபாரின் ஓபனருங்கிறதும் வந்து அதுவும் இதுதான். அது வந்து ஃப்ரைட் சிக்கன், கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் தான். அது நிறைய இருக்கு அந்த மாதிரி மார்க்கெட்ல. 2 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் இருக்கு உங்களுக்கு. மேபி தே கேன் கோ ஃபார் பேட்ஸ்மேன் அண்ட் 1 பவுலர். ஆமா, ஒரு சீமர் எஸ்பெஷலி ஒரு சீமர் விக்டோரியோட இப்போதைக்கு அவங்க வந்து பிரைடன் கார்ஸ் வந்து பேக்கப் ஃபார் பேட் கமின்ஸா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஷான் மலிங்கா, கமிந்து மெண்டிஸ் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தே ஹேவ் டு கோ ஃபார் 1 பேக்கப். ஐ மீன் அதான் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர். கமிந்து மெண்டிஸ் வாஸ் a backup for பிரைடன் கார்ஸ் தானே? இல்ல முல்டர் தான் வந்தார்ல. கரெக்ட், மியான் முல்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கார்ஸ் தான் ஒரிஜினல் இன்ஜுரி பாய். கமிந்து மெண்டிஸ் எடுத்தாங்க. கமிந்து மெண்டிஸும் இஷான் மலிங்கா முத்தையா இருக்காரு. அவருக்கு 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஸ்லாட் இருக்கு. ஐ மீன் அப்படி இல்ல பட் அப்படிதான் சொல்லாமலையும் சொல்லலாம். இப்போ டு சம் அப் இவங்களுக்கு வந்து ஷமி ஒரு கேப் இருக்கு, ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஒரு நீடு இருக்கு, கமின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ ஒரு கேப்பு, ஒரு நீடு, ஒரு கொஸ்டின் மார்க், இது அவங்க எப்படி ஃபில் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். 25.5 இஸ் நாட் பேட். தே கேன் ஃபில். அவங்க கரெக்டாக ஆப்ஷன் ப்ளே பண்ணாங்க அப்படின்னா தே கேன் ஃபில் அவுட் ஈஸிலி. பட் அவங்க ரொம்ப நாஸ்டியா இருப்பாங்க நிறைய தடவை. அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருக்க முடியுமான்னு கேட்டால் இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். லாஸ்ட் டைம் வந்து அவங்க லைக் என்ன சொல்றது அதிகமாவே போனாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்த இந்தியன் பிளேயர் ஷமி அவர் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பவுலரை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஷான் கிஷான் ஹர்ஷதீப்லாம் வேணும்னே ஏத்தி விட்டாங்க. ஹர்ஷதீப்லாம் அந்த பிரைஸ்க்கு நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க ரீட்டைனே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஏத்தி விட்டு இது பண்ணாங்க. பட் அவங்க ஃபுல்லா தான் போனாங்க. லைக் லிட்டரலி தே லைக் அவங்க வந்து தே வாண்டட் டு பை. வாங்கணும்னா வாங்கிருப்பாங்க அவங்க. அப்லோட் பண்ணிடுறாங்க. ஏத்தி விட பண்ணல அவங்க வாங்குறதுக்கு. அவங்க அதான் அவங்க ஃப்ரண்ட் லோட் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போட்டு வாங்கிட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களே. இப்போதைக்கு தே ஹேவ் ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஸ்லாட்ஸ் ஃபில்டுன்னு வச்சுக்கேன். ஐ மீன் 11 ஸ்லாட்ஸ் கூட பண்ணலாம். பட் 9 ஸ்லாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு இதுக்கு மேல அப்கிரேட் வந்து இல்ல, வெளியே இல்ல, எடுக்க முடியாது அப்படின்னு. அந்த 2 ஸ்லாட் அப்கிரேட் பண்ண முடியுமானா பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சரி பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து சன்ரைசர்ஸ் வியூஸ். நீங்க சொல்லுங்க, சன்ரைசர்ஸ் வந்து 9 ஸ்லாட்ஸ் நாங்க நினைக்கிறோம். 11மே ரெடியா, இல்லை 8 தான் ரெடியா, 7 தான் ரெடியா, யாரையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யாரையெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மினி நம்மளுடைய மார்க் ஆக்ஷனை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் சீக்கிரமே சொல்கிறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். We can close. We'll sign off for this. We'll come back with further reviews of the other teams. Your artist spot. Bye.